Welcome to the online Bible classes, Bible Now. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நிகழ்ச்சியானது நடுநிலைமையானது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம். மார்க்கத்தை விட்டு பின்வாங்கி போனவர்கள், கெட்டு போனவர்கள், தூரமாய் போனவர்கள், பிரிந்து போனவர்கள், அவர்களை நாம் மதம் என்று அழைக்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டை மதத்திலிருந்து படிக்கிறவர்களுக்கு அர்த்தம் வேற, மார்க்கத்திலிருந்து படிக்கிறவர்களுக்கு அர்த்தம் வேற. மார்க்கம் தேவனுடைய வார்த்தையை மட்டும் கேட்டு நடக்கிறது. மார்க்கம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு தங்களுடைய சொந்த அறிவையோ ஞானத்தையோ அல்லது அவளுடைய யோசனையோ அதில் சேர்ப்பது கிடையாது. We speak what the New Testament speak. We are silent where the New Testament is silent. இந்த ஒரு எல்லைக்குள்ள, இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள, இந்த உறுதிக்குள்ள, இந்த அஸ்திவாரத்தின் மேலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது என்ற அறைகூவலை உங்களுக்கு நான் கொடுக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 9வது அதிகாரம் 11 முதல் கடைசி வரை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு பகுதி, கருகலான ஒரு பகுதி. இதை படித்தாலும் மக்களுக்கு விளங்காது. அப்படி விளக்கம் சொல்கிறவர்கள் தவறான விளக்கங்களை கொடுத்து தான் மதங்களிலே இருக்கிறத நான் பார்க்கிறேன். பொதுவாக மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது, இரத்தத்தை விரும்புகிற கடவுள், blood thirsty God, அதாவது இரத்தத்தை குடிக்கும் கடவுள் என்ற ஒரு கற்பனை வடிவம் நம்முடைய நாட்டில் இருக்கிறது. உதாரணத்துக்கு காளியை நீங்கள் பாருங்கள். பல விக்கிரகங்கள் மனிதனை தலையை அறுத்து காலின் கீழ் மிதித்து ரத்தம் சிந்துவதை நாம் பார்க்கிறோம். பைபிளை நாம் எடுத்து படிக்கும்போது, பைபிளில் நாம் படிக்கிற யெகோவா தேவன் மனிதனுக்காக இரத்தத்தை உறிஞ்சுகிறாரா? அவர் இரத்தத்தை பார்த்தால்தான் அவருடைய முகம் சந்தோஷம் அடையுமா? இந்த இரத்தம் ஏன் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் எப்போதும் கேட்பீர்கள், உலகம் கேட்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் படிக்கிறோம், வெள்ளாட்டு கடா இளங்காலை இவைகளின் இரத்தத்தினால் அல்ல. அப்படியானால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலர்களுக்காகவும் அதற்கு முந்தி வாழ்ந்த பிதாக்களுக்காகவும் பாவ மன்னிப்பை அவர்கள் கோரும்போது வெள்ளாட்டுக்கடா இளங்காளையை அவர்கள் பலியாக கொடுத்தார்கள். அந்த இரத்தம் அவர்களுக்கு மன்னிப்பாக அருளப்பட்டது. இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் நாம் பார்க்கும்போது பலிகள் ஏராளமாக செலுத்தப்பட்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆக பைபிளினுடைய கோட்பாடு இரத்தம் சிந்துதலை ஆதரிக்கிறதா? அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, வெள்ளாட்டுக்கடா இளங்காளை என்ற அந்த இடத்துல மனிதனுடைய கழுத்து அறுக்கப்படும் ஒரு சூழல். மனிதனை மனிதன், அதாவது காவு அல்லது பலி என்று சொல்கிறார்களே, அப்படி ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. Throughout the Bible, man never being sacrificed by shedding his blood to satisfy God. பைபிளில் எந்த ஒரு இடத்துலையும் தேவன் மனிதனை பலியாக இரத்தம் சிந்துகிறவனாக மாற்றவில்லை, அதை கேட்கவில்லை. ஆனால் மனிதனுக்கு மிருகங்களில், சுத்தமான மிருகங்களில் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை என்று சொல்லக்கூடிய அளவில் 1 வயது பழுதற்ற அந்த வீட்டு பிராணிகளைத்தான் பலியாக, அதனுடைய இரத்தத்தின் வழியாக பாவ மன்னிப்புக்கு ஒரு அடையாளமாக அது கொடுக்கப்பட்டது. இப்பொழுது எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம், நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனத்தை நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அல்லது மத போதகர்கள் எடுத்து காண்பித்திருப்பாங்க. இங்கே இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. வித்தவுட் ஷெட்டிங் பிளட் there is no remission of sin. இந்த கருத்து உங்கள் காதில் விழுந்திருக்கும். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்,
அந்த வசனத்தினுடைய முதல் வரியை பாருங்க, நியாய பிரமாணத்தின்படி. இதை நீங்கள் கவனிச்சுக்கணும். ஏன்னா இந்த வசனம் இந்த உலகத்திற்கு எல்லா ஜனங்களுக்கும், கடவுளற்ற எல்லா சமுதாயத்துக்கும், விக்கிரக வழிபாடுகள் செய்கிறவர்களுக்கும் இந்த வசனம் இல்லை. இந்த வசனம் இஸ்ரவேலர்களுக்காக சொல்லப்பட்டது. ஆகவே இஸ்ரவேலர்களோடு தேவன் என்ன செய்திருந்தார்? உடன்படிக்கை செய்திருந்தார். அந்த உடன்படிக்கை பேர் தான் நியாய பிரமாணம். ஆகவே இது ஒரு கண்டிஷனல் ஸ்கிரிப்சர். It is only related to the children of Israel because they have a covenant relationship with God. இப்போ இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று பொதுவாக நாம் பிரசங்கிக்கும் போது அர்த்தம் மாறிடும். பணக்காரர்கள் தேவைப்பட்டால் எத்தனை ஆடு மாடுகளை வாங்கிட்டோன்னாலும் வெட்டி இரத்தத்தை கொடுத்துருவானுங்களே. ஆகவே இங்கே இரத்தம் முக்கியமா, தேவனுடைய நியாயப்பிரமாணம் முக்கியமா என்ற ஒரு கேள்வி நம்ம எழுப்பினா, தேவனுடைய உடன்படிக்கையாகிய நியாயப்பிரமாணம் தான் முக்கியம். காரணம் என்னன்னா, நியாயப்பிரமாணம் ஒரே ஒரு முறை தான் கொடுக்கப்பட்டது, சீனாய் மலையிலே மோசேயின் மூலமாக. ஆனால் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் அனுதினமும் ஆண்டுக்கு ஒரு முறையும் பிரதான ஆசாரியன் இரத்தத்தை கொண்டு தேவ சமூகத்திலே பிரவேசித்தான். So the Old Testament, the covenant was given only one time. That's all. ஆனால் இரத்தம் சிந்துதல் என்பது எப்போதும் தொடர்ந்து அவர்கள் மத்தியில் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ எது முக்கியம்? எதுக்காக இவங்க இரத்தத்தை சிந்தினாங்க? நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளையை கை கொள்ளுகிற மனிதனுக்காக, அவனுடைய பாவ மன்னிப்புக்காக இரத்தம் சிந்தப்பட்டது. லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் படிக்கிறோம், மாம்சத்தினுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. லைஃப் இஸ் இன் த பிளட். ஆக ஒரு மனிதன் இரத்தத்தை கீழே பார்க்கும்போது அதற்குள் உயிர் இருக்கிறதை பார்க்கிறார். விபத்தில் சிக்கின மனிதன் எவ்வளவு ரத்தம் சிந்துகிறானோ அதை பொறுத்து அவனுடைய உயிர் காப்பாற்றப்படுமா முடியாதா என்று தீர்மானிக்கிறார்கள். ஆகவே த லைஃப் இஸ் இன் த பிளட். இரத்தத்திலே உயிர் இருக்கிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்ற ஒரு தகவலை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் இரத்த பானத்தை விரும்புகிறவரா? கடவுள் அந்த இரத்தத்தை குடிக்கிறாரா? அந்த இரத்தத்தை அவர் காண்கிறார், அவ்வளவுதான். ஆனால் நம் நாட்டில் இருக்கிற புறையோடி போன சித்தாந்தங்கள் கடவுள் இரத்தத்தை குடிப்பதாகவே இங்கே வடிவங்களும் கற்பனைகளும் கருத்துகளும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆங்கிலத்தில் டிராக்குலான்னு ஒரு பேய் இருக்குது. அது ஒரு கற்பனை வடிவம். அது மனிதனுடைய தொண்டையை கடித்து இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் என்ற மாதிரி ஒரு கதைகள்லாம் உண்டு. ஆனால் வேத வசனத்தில் நாம் படிக்கிற தேவன் இரத்தத்தை அவர் எடுத்துக்கொள்வதில்லை, இரத்தத்தை அவர் ருசி பார்ப்பதில்லை. அவர் இரத்தத்தை கண்டு கண்ணீர் விடுகிறார். அந்த மனிதனுக்காக சிந்தப்பட்ட இரத்தம் தேவனுடைய கருணையை வெளிப்படுத்துகிறது. இந்த இரத்தத்தின் மூலமாவது இந்த மனிதன் இந்த உடன்படிக்கை கைக்கொள்வானா, என்னுடைய கட்டளை மீறாமல் நடப்பானா என்று விருப்பம் கொண்டிருக்கிறார். ஆகவே தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பிய போது அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தம், அது நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம், நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம். அந்த இரத்தம் தேவனுடைய பார்வையில் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறதாக இருக்கிறது. எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம், வெள்ளாட்டு கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல. அப்படின்னா பழைய ஏற்பாடு முடிஞ்சிடுச்சு. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் தான் இந்த இளங்காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தம். இப்போ பாருங்க, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே, பேனால் அடிக்கொள்ளுங்கள், பை இஸ் ஓன் பிளட், தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம். எத்தனை முறை இயேசு சிலுவையில் மரித்தார்? ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த பண்ணினார் என்பது கடந்த காலம். பண்ணுவார் என்று சொன்னால் அது எதிர்காலம். He already entered, is not entering.
உண்டு பண்ணினார். ஒரு முறை சிலுவையில் அவர் மரித்தது எல்லா மனிதனையும் மீட்கும்படியான இரத்தம் சிந்துதலை நமக்கு காண்பிக்கிறது. இஸ்ரவேலர்கள் அவர்கள் வாழ்நாள் காலம் எல்லாம் ஆண்டாண்டுகளாக எப்போதும் பலிகளை செலுத்தி கொண்டே இருந்தார்கள். பலியின் நோக்கம் சிந்தப்படுகிற இரத்தத்தை மனிதன் கண்டு கடவுளுடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்ற உறுதிக்கு அவன் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அது கொடுக்கப்பட்டது. இது உங்களுக்கு ஒரு புதிய கருத்தாக இருக்கும், ஆனால் அதான் உண்மை. ஆக்சுவலி God has given this sacrifices, shedding of blood, that he may obey God's commandment. கடவுளுடைய கட்டளையை மனிதன் கை கொள்ளும்படியான அந்த ஒரு கருத்துக்காக மனிதன் திரும்பி பார்த்து அந்த இரத்தத்தில் உள்ள உயிர் கீழே சிந்தப்படுவதை கண்டு கடவுளிடத்தில் அஞ்சி திரும்புவான் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பலி மார்க்கம் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. நாம் பைபிளில் படிக்கிற யெகோவா கடவுள் இரத்த பிரியர் அல்ல, இரத்தம் குடிக்கிறவர் அல்ல, இரத்தத்தை விரும்புகிறவர் அல்ல. அவர் இரத்தத்தை கண்டு கண்ணீர் விடுகிறவர். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்த போது கடவுள் ஆச்சரியப்பட்டார், அதிர்ந்து போனார். அவர் உடனே இறங்கி காயினை கண்டு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அது மாத்திரமல்ல, அவனுடைய இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொன்னார். இரத்தத்தை கண்டு கடவுள் அதிர்ந்து போகிறார். அதனால தான் கட்டளைகளாக 10 கமாண்ட்மெண்ட்டில் பார்க்கிறோம், கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்தால் என்ன வரும்? இரத்தம் சிந்தப்படும். ஆகவே இரத்த பழிகளுக்கு நாம் நீங்களா இருக்க வேண்டும் என்று வேதாகம் சொல்லுகிறது. சங்கீதம் 51:16 வசனம், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தாவீது பாவம் செய்தார். அந்த பாவத்தை அவர் உணர்ந்தார், அவர் மனம் திரும்பினார். தேவனுக்கு முன்பாக நின்று ஒரு பிராயச்சித்தமாக என்ன செய்யணும்னு ஒரு கேள்வியை எழுப்புறார். தாவீது மகா பெரிய ராஜா, இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா, ஆயிரக்கணக்கில் அவரால் கொண்டு வர முடியும். ஏன்னா அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கார். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? பலியை நீர் விரும்புகிறதில்லை. அப்போ இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு தகவலை சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே God is not happy over sacrifices of animals and the shedding of bloods. அது அவருக்கு தெரிந்தது. ஆக பரிசுத்த ஆவியில சொல்லுகிறார், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலிகளும் உமக்கு பிரியமானவைகள் அல்ல. ஆகவே தாவீது தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு எனக்கும் ஒரு மெசேஜை கொடுத்திருக்கார். பாருங்கள் 17ஆம் வசனம், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியாதீர் என்று சொல்கிறான். அப்படியானால் தாவீது தன்னுடைய காலத்தில் அவன் செய்த மாபெரும் பிழை ஒன்றுக்காக தேவைப்பட்டால் நூற்றுக்கணக்கான பலிகளை செலுத்தக்கூடிய ஆற்றல் நிறைந்த பேரரசன் இப்போது என்ன சொல்றாரு? உங்களுக்கு பலி பிரியமானது அல்ல, குற்ற நிவாரண பலி உமக்கு பிரியமானது அல்ல, நீர் விரும்பினால் நான் அதை செலுத்துவேன், அதைவிட மேன்மையானது என்னுடைய இருதயம் நொறுங்குறதை நீர் பாரும், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான என் இருதயத்தை கண்டு எனக்கு மன்னிப்பு வழங்குங்கள், என்னை சுத்தமாக்குங்கள் என்று அவர் கெஞ்சுவதை நீங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 51, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இரும். எவ்வளோ பெரிதான ஒரு மன்றாட்டு, எவ்வளோ பெரிதான ஒரு புதிய மாற்றத்தை, வரப்போகிற கிறிஸ்தவ யுகத்தை தாவீது தீர்க்க தரிசனமாக இங்கே நமக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் தாவீது மோசேயினுடைய நியாயப்பிரமாண கட்டளைகள் அமுலில் இருந்த காலத்தில் வாழ்ந்தவர். ஆகவே தான் அவருடைய மகனாகிய சாலமோன் மாபெரும் தேவாலயத்தை கட்டி
லட்சக்கணக்கான பலிகளை கொடுத்து பிரதிஷ்டை செய்த வரலாற்றை நாம் பைபிளில் படிக்கிறோம். தாவீது நியாயப்பிரமாணத்தினுடைய காலத்தில் வாழும்போதே நியாயப்பிரமாணத்தின் கீழே கொடுக்கப்பட்ட இளங்காளை, வெள்ளாட்டு கடா இவைகளின் ரத்தம் தேவனுக்கு பிரியமாயில்லை. நொறுங்குண்டதுமான இறுதியும் தான் தேவனுக்கு பிரியம். தேவன் தமது ஆவி என்னுடைய இருதயத்தில் வைத்து என்னை கழுவது அவருடைய பாக்கியம் என்று சொல்கிறார். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் அந்த யூத மக்களிலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் கொஞ்சம் ஆச்சரியத்தோடு அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். பழையபடி மோசேயினுடைய மார்க்கத்துக்கு, பழைய ஏற்பாட்டுக்கு போய்விடலாமா என்று யோசிக்கிறார்கள். ஏன்னா காலகாலமாக பாரம்பரியமாக இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளையெல்லாம் பலிகளாக கொடுத்து கொண்டிருந்தவங்க அந்த தேவாலயத்தையும் பலிப்பீடங்களையும் ஆசாரியர்களையும் அங்கே சிந்தப்பட்ட இரத்தத்தையும் எப்போதும் அவங்க மனசில் வச்சுருந்தாங்க. அந்த காட்சி அவங்க மனசுலேயே இருந்தது. இப்போ எந்த விதமான பலி செலுத்தாமல் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட இந்த மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் மீண்டும் இந்த பலியின் இடத்தில் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக ஆண்டுதோறும் ஒரு இளங்காளை, வெள்ளாட்டு கடாவை தேட வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் ஒரு பலிபீடத்தண்டை நீங்கள் செல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருஷம் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தண்டை வந்து சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக ஒரே ஒரு முறை அந்த பலியானது செலுத்தப்பட்டு விட்டது. எல்லா காலத்துக்கும் ஒரே ஒரு பலி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். உலகம் முழுவதும் போய் நற்செய்தி என்றும் சுவிசேஷம் என்றும் உலகம் முழுவதும் போய் எடுத்து சொல்கிறாங்களே, எதை எடுத்து சொல்கிறாங்க? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் சிந்திய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது, அவர் ஒரு முறை இரத்தம் சிந்தினாலே உங்களுடைய ரட்சிப்பு சாத்தியமாக இருக்கிறது, ஆகவே மனம் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று அறைகூவலை தேசத்தின் எல்லையெங்கும், வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்குமாக தேவனுடைய தாசர்கள் போய் சொல்லுவதற்கு இதான் காரணம். கிறிஸ்தவ மார்க்கத்தை போதிக்க வந்துட்டாங்க. என்ன போதிச்சாங்க உங்ககிட்ட? நீங்கள் இனிமேல் இந்த இரத்த காவுகளை நம்பாதிருங்கள், இரத்தம் குடிக்கும் கடவுள் அல்ல, உங்களுடைய பாவ நிவர்த்தியை, கிறிஸ்துவனுடைய சிலுவை உங்களுக்கு மன்னிப்பாக தேவன் வழங்குகிறார். ஒரு முறை சிந்திய இரத்தம் எல்லா மனிதனுக்கான மீட்பாக இருக்கிறது. ஆகவே சொல்கிறார், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்ற அந்த கருத்து நிலைநாட்டப்பட்டிருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே புதிய ஏற்பாட்டில் கூட நமக்கு இரத்தம் சிந்துதல் ஒரு போதனையாக இல்லை. மாறாக கிறிஸ்து சிந்திய இரத்தம் நினைவாக, நினைவின் போஜனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. The shedding of Christ's blood given to the Christians as a remembrance of the covenant. அதனால தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பரிசுத்த தொழுகையிலே கூடுகிற சகோதர சகோதரிகள் புதிதாய் சுடப்பட்ட அப்பத்தையும் புளிப்பில்லாத திராட்சை ரசத்தையும் கிறிஸ்துவின் சரீரம் என்றும் அவர் சிந்திய இரத்தம் என்றும் சிம்பாலிக்காக அதை நினைவு கூறுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் வாரத்தின் முதலாவது நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில் துளி துளி இயேசுவின் உடலை சாப்பிடுவதும் இல்லை, அவர் சிந்திய இரத்தத்தை எடுத்து நக்குவதும் இல்லை. மாறாக திராட்சை ரசத்தை அவர் சிந்திய இரத்தத்திற்கு ஈடாக, மாவினால் செய்யப்பட்ட அப்பத்தை அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதற்கு ஈடாக நினைவு கூறுகிறார்கள். They are remembering in their heart. ஆகவே என் அன்பு சகோதரர்களே, இதை நீங்கள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதன் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு பலி செலுத்துகிறாருன்னு வைத்துக்கொள்வோம். அந்த பலியாடு வெட்டப்பட்டு அந்த ரத்தம் சிந்தப்பட்டதை அவர் பார்த்தாரு. அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனாலும் அவருடைய மனதில் அந்த ரத்தமும் இருக்கும், அதை விட அதிகமாக அவர் செய்த பாவமும் இருக்கும். ஏன்னா எல்லா மனிதனும்
அதை நினச்சி பார்க்கறதுக்கு மனம் அவனுக்கு இருக்கிறது. ஒரு ஆள் கொலை செய்கிறாரு, துடிக்க துடிக்க அவன் சாகிறான், அவன் ரத்தம் கீழே சிந்தப்படுது. அதுக்கப்புறம் கொலை செய்தவரை பிடிச்சி நியாயம் விசாரித்து ஜெயிலில் போட்டாங்க. அவர் ஒரு ஜென்ம தண்டனை என்று சொல்லக்கூடிய ஒரு 14-15 வருஷம் ஜெயிலிருந்து வெளியே வந்தால் கூட அந்த கொலை நடந்த அந்த சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா, அவர் செய்தார், அது அவருடைய மனதில் பதிந்து விடும். அதை அவரால் மறக்கவே முடியாது, அவர் அதை ஜீரணிக்க முடியாது. அது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக தான் இருக்கும். அதனால தான் கொலை செய்துவிட்டு தண்டனை அனுபவித்து வெளியே வர ஆளை, கொலை செய்யப்பட்டார் பாருங்க, அவனுடைய அண்ணன் தம்பிங்க 4 பேரை கூட்டி வச்சுன்னு ரெடியாக இருப்பான். இவன் ஊர் உள்ள வந்தவொடனே அப்போ வெட்டிடுவான். தினமும் நம்ம பேப்பரில் இந்த மாதிரி பார்க்குறோம். ஆக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கொலை செய்தவனுக்கும் கொலை ஞாபகத்தில் இருக்குது, கொலையாளியின் குடும்பத்துக்கும் கொலை செய்தவனை ஞாபகத்தில் வச்சுருக்காங்க. ஆகவே இந்த ரிமெம்பரன்ஸ் அவனை விட்டு போவே போகாது. ஆனால் கிறிஸ்தவத்துக்குள்ளே நீங்கள் வந்து விடும்போது, கிறிஸ்துவின் இரத்தத்தண்டை வந்து விடும்போது, அவருடைய இரத்தம் நம்முடைய இருதயத்திலே தெளிக்கப்படும் போது, ஞானஸ்தானத்தில் நாம் முழுகி எழுந்திருக்கும் போது, நம்முடைய மனசாட்சி முழுக்க சுத்தமாக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள் தேவனுடைய மனதில் இல்லாதபடி அது மறக்கப்பட்டு விடுகிறது. நம்முடைய பாவங்கள் சிவேன் என்று இருந்தாலும் உறைந்த மழை போல, பஞ்சை போல அது சுத்தமாகிவிடும். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்கள் தூர எறியப்படுகிறது. Therefore God forgives and remember no more our sin. அதனால்தான் கிறிஸ்தவர்கள் 2 கைகளை தூக்கி அந்த சிலுவைக்கு நேராக தேவனே என் பாவத்தை மன்னியும் என்று கோருகிறார்கள். எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனம், நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த, கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, கவனிங்கள், உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எந்த ஒரு ஆணும் அதனுடைய தலையை வெட்டும்போது எதுக்காக வெட்டப்பட்டது, யாருக்காக வெட்டப்பட்டது, எதுக்காக என்னுடைய ரத்தம் சிந்தியதுன்னு அதுக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும்போது, அவர் ரத்தம் சிந்தும்போது அது அவருக்கு தெரியும் எதுக்காக அவர் சிந்தினார். அப்போவே அவர் வாயால் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்போ இளங்காளை வெள்ளாடு சாகும்போது, ரத்தம் சிந்தும்போது அது எதுக்கு மரிச்சதுன்னு அதுக்கே தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அல்லது அவருக்கென்று வாழ்வதற்கு உங்கள் மனசாட்சியை, அதாவது கிறிஸ்தவருடைய மனசாட்சியை செத்த கிரியைகளை அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த இடத்துல செத்த கிரியைகள் அப்படின்றது பலி மார்க்கம். ஒரு பலியை செலுத்துவது செத்து போகுது. ஒரு மரம், ஒரு மிருகம் செத்து போகுது. அந்த செத்து போகிற ஒரு மிருகத்தினாலே நமக்கு ஒரு மாற்றம் வந்து விடாது. அது ஒரு செத்த கிரியை, இட்ஸ் a dead work என்று சொல்கிறார். அதைவிட அதிகமாக கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்கிறார். சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டு பலிகள் செலுத்தப்படும் போது பலிகளை செலுத்துகிற மனிதன் நியாயப்பிரமாணத்தின் கட்டளை நிமித்தமாக அதை செலுத்தினான். அப்போ பலி முக்கியமா, நியாயப்பிரமாணம் முக்கியமானு ஒரு கேள்வியை கேட்டால், வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஆர் த சாக்ரிஃபைஸ்? த ஓல்ட் டெஸ்டமெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட்ஸ் எ கவர்னன்ட். தேவனுடைய கட்டளை அது. அந்த கட்டளை நிமித்தமாகத்தான் இவன் பலி செலுத்தியிருக்கான். அப்போது பலி செலுத்தின மனிதனுடைய மனசில் என்ன இருக்கும்னா, நான் தேவனுடைய கட்டளையின்படி நடந்து கொண்டேன்,
என்ற ஒரு ஆதரவு மனம் இருக்கும். ஆனால் அவனுடைய மனசாட்சியில் அவன் செஞ்ச அக்கிரமம், அவனுடைய பாவம், அது ஒரு காய்ந்த வடுவாக, காயமாக, ஆறாத ரணமாக, அவனுடைய பாவத்துக்கு தக்கதாக அவனுடைய மனசாட்சியில் எப்போதும் பதிவாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கல்னா, நீங்கள் செய்த ஒரு பெரிய பாவம், நீங்கள் செய்த ஒரு பெரிய கொடுமை, ஒரு பாலியல் துன்பம், ஒரு மோசடி, ஒரு கொலை, ஏதோ ஒரு அக்கிரமம்னு வச்சுங்க, உங்களால் மறக்க முடியாத. அது பச்சையா பசுமையா கண் எதிரே நடந்த அந்த விஷயம் அப்போது ஞாபகம் இருக்கும். ஆனால் மனுஷங்க என்ன செய்கிறாங்கன்னா, முகத்தில் சிரிப்பு காட்டிக்கிட்டு உள்ளத்தில் அழுதுகிட்டு இருக்காங்க. சொந்த கணவனுக்கு துரோகம் செய்த அந்த பெண் தன்னுடைய முகத்தில் நாணத்தையும் சந்தோஷத்தையும் காண்பிக்கலாம். சொந்த மனைவிக்கு துரோகம் செய்த அந்த அக்கிரமக்கார கணவன் தன் மனைவியினிடத்தில் சந்தோஷமாய் பேசி அன்பு காட்டலாம். ஆனால் அவனுடைய மனசாட்சியில் அவனுக்கு தெரியும், அவனுடைய துரோகம் தெரியும், அதற்கான ஒரு பலி இல்லை என்பது அவனுக்கு தெரியும். இயேசுவண்டை வராத எந்த ஒரு மனிதனுக்கும் மனசாட்சியின்படி பாவ மன்னிப்பு கிடையவே கிடையாது. நீ என்ன பண்ணாலும் சரி, வழியே கிடையாது. There is nothing on the face of the earth that you can receive forgiveness of sin on your life. Because every animal, every sacrifice brings you only a shortage, but you will have a remembrance of your sin. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை மட்டுமல்ல, நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. It is purging our conscience. நம்முடைய மனசாட்சிக்குள்ளே சென்று நம்மை தூய்மைப்படுத்துகிறது. It purifies your conscience. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லெசன் இது. இந்த லெசனை, இந்த பாடத்தை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். 10 முறை கேட்டால் கூட கொஞ்சம் கஷ்டம்தான் விளங்குறது. ஆக என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நம்ம கேட்ட இந்த அரிய செய்தி, இந்த வாக்கு மூலம், இந்த நேர்மையான கருத்து, கடவுள் இரத்த பிரியர் அல்ல, இரத்தம் குடிக்கிறவர் அல்ல. இளங்கால வெள்ளாட்டுக்கடாய் இவைகளின் இரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டாலும் கடவுளுடைய நோக்கத்திற்காக, அவர் கொடுத்த கட்டளைக்காக தான் மனசு செலுத்தியிருக்கான். ஆகவே எந்த ஒரு மனிதனும் இன்னை வரைக்கும் பலி கொடுத்தாலும் அவனுடைய மனசாட்சியில் உள்ள பாவங்கள் நீங்காது. அது நீங்க வேண்டுமானால் பழுதற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்கு ஒரு புது சட்டமாக உங்கள் இருதயங்களில் வைக்கப்படும் போது, உங்கள் ஆத்துமாவிலே அது இடம்பெறும்போது உங்கள் மனசாட்சி சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த ஜீவனுள்ள தகப்பனே, இந்த வசனங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இதோ மார்க்கம் பூமியிலே பிரசங்கிக்கப்படத்தக்கதாக, இதை கேட்டவர்கள் எல்லாம் இந்த நற்செய்தியை எடுத்து மற்றவர்களுக்கு வழங்கத்தக்கதாக கிருபை தாரும். பலி அல்ல, நொறுங்குண்ட இருதயமுக்கு பிரியமாக இருக்கிறது. எங்கள் மனசாட்சியை சுத்திகரிக்கும் இயேசுவின் இரத்தத்திற்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மாசெல்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண்
0442550882, செல்போன் 9385500882.